வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆதி சாய்குமார் நடிப்புல ரிலீஸ் ஆன சம்பளா அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்த பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு விண்கல் வந்துட்டு அதோட மையப்பகுதியில விழுகுது. அதுக்கு பின்னாடி அந்த ஊருக்குள்ள பல மர்மமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பலரும் வந்துட்டு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதனால உயிர்களுமே பலியாகிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இத ஆராய்ச்சி செய்யறதுக்காக வர்றாரு நாத்திகனான ஹீரோ. அவருக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கவங்களையும் நீங்கலாம் இதெல்லாம் எப்படி நம்புறீங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஆளு. அவரு அந்த சம்பளாங்கிற ஊருக்குள்ள வந்துட்டு அந்த கல்ல ஆராய்ச்சி பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறமே வந்துட்டு பல சம்பவங்கள் விசித்திரமா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத ஹீரோ தேடி போறாரு. அதற்கான உண்மையான பின்னணி காரணம் என்ன? கடைசியா ஹீரோ அவருக்கான வேலைய முடிச்சாரா? அதற்கான தீர்வ கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ அவருக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், முற்போக்குத்தனம் பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில என்னதான் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, அதுக்கு பின்னாடியான ஒரு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவர் தேடி போற சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். ஹீரோயினா வரவங்களோட நடிப்பு பெருசா எடுபடல அப்படின்னாலும், அவங்க வர்ற சீன்ஸ் வந்துட்டு எதுக்குடா அப்படிங்கிற மாரி தான் ஒரு எண்ணத்த நமக்கு உண்டாக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, அவங்களையுமே வந்துட்டு கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ற விதம் வந்து சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் அல்லது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இந்த படத்துல ஒரு குட்டி ஒரு பாப்பா வரும். அந்த பாப்பாவோட நடிப்பு நல்லா இருந்தது. சுவாசிகா அதாவது லப்பர் பந்துல நடிச்ச சுவாசிகாவோட கேரக்டர் பெருசா ஒண்ணுமே இல்ல. அவங்க எதுக்காக இந்த கேரக்டர் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்வியா தான் இருக்கு. வெறும் கிளாமருக்கு மட்டும் தான் அவங்க யூஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணு தெரியாத ஒரு ஆளோட நடிப்பு வந்துட்டு செம்மையா இருந்ததுன்னே சொல்லலாம். மத்தவங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான நடிப்ப குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக் பெரிய பேக் போனா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, பல இடங்கள்ல சீன்ஸ நமக்கு ஈஸியா கடத்துறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. குறிப்பா ஸ்டார்ட்டிங்ல வர அந்த புராண காட்சிகளுக்கு வந்துட்டு, அது குடுக்குற எலவேஷன் வந்து நல்லாவே இருந்தது. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி இருந்துட்டு, கிளைமாக்ஸ் முடியிற வரைக்குமே ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செம கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க இந்த மாதிரியான கதைக்களங்களுக்கு என்ன தேவையோ, அத நீட்டாவே பேக்கிரவுண்ட் மியூசிக் குடுத்ததுன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க்குமே சூப்பரா இருந்தது. செட் ஒர்க்குமே 90ஸ் காலகட்டத்த காட்டுற மாரியான செட்டு தான். அதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி இதே சாயல்ல பல தெலுங்கு படங்கள் வந்திருக்கு. அத ஒட்டிய மாரியே தான் இந்த படமும் நகர மாரியா ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா, இதுவும் கண்டிப்பா உங்கள ரசிக்க வைக்கும்னே சொல்லலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் டல் அடிக்கிற மாரி ஃபீல் இருந்தது. ஆனா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் எதிர்பார்ப்புமே நமக்கு உண்டாக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்தில சொன்ன அந்த புராண கதை வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கான மேக்கிங்குமே வந்துட்டு இவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அத கடைசியா இந்த படத்தோட கனெக்ட் பண்ண விதமுமே வந்துட்டு நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த கனெக்ட் பண்ற கோரும், அந்த ஐடியாவுமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரசிக்கிற மாரி தான் குடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்டிங்ல இருந்துட்டு இது ஆன்மீகமா, அறிவியலா அப்படிங்கிற ஒரு கேள்விய படம் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா 2மே இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு சொல்யூஷன் குடுத்தது வந்து படத்துக்கு எதுவுமே பஞ்சாயத்து வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல டீம் தெளிவா இருந்திருக்குன்னு சொல்லுது. அதுவுமே நல்ல யுக்தியாவுமே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கிலுகிலுப்பான காட்சிகள் இருக்கும். குறிப்பா சுவாசிகா வர சீன்ஸ் வந்துட்டு வெறும் கிளாமர்க்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இது ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு அந்த சீன்ஸ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா, நீங்க ஓவராலாவே ஓரளவுக்கு படத்த பார்த்துற மாரி தான் இருக்கும். சில இடங்கள்ல மிரட்டி வர மாரியான சீன்ஸ் இருந்தது. ஆனா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு உண்டாச்சு. மத்தபடி உங்களுக்கு விருப்பாட்சா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாரியான ஒரு படங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம். கிளைமாக்ஸ் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு முடிச்ச மாரி லைட்டா ஃபீல் ஆச்சு. ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிளைமாக்ஸுமே எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரியான ஃபீல் இருந்தது. எனக்கு படம் ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு டீசென்ட் வாட்ச் தான். படம் ஆகா ஓடிடில இருக்கு. தமிழ் டப்பிங் இல்ல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாருங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல வாட்சாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு மெசேஜில் சந்திப்போம். நன்றி.